மக்கள் நல கூட்டணியின் எழுச்சி மிகுந்த இந்த மாநாட்டினுடைய தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய தோழர் வைகோ அவர்களே, எனக்கு பின்னர் உரையாற்ற இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய இனிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர் திருமாவளவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அருமை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, தமிழ் மக்களின் அன்பிற்கும் தமிழ் மக்களின் போற்றுதலுக்கும் ஆளாகி 92 வயதிலும் தமிழ் மக்கள் தமிழ் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மக்கள் நல கூட்டணியின் தலைவர் பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் குடியரசு நாள் நல்வாழ்த்துக்களை நான் முதலில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அரசியல் சாசனம் அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியா குடியரசான நாள் ஜனவரி 26. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை முன்வைத்த பொழுது ஜனவரி 26ஆம் தேதி 1950 இந்தியா ஒரு புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த புதிய வாழ்க்கையில் அரசியல் தளத்தில் சமத்துவம் இருக்கும், ஆனால் பொருளாதார தளத்தில், கலாச்சார தளத்தில் சமத்துவம் இருக்காது. ஒரு நபர் ஒரு வாக்கு என்பது அரசியலில் நடைபெறும். ஒரு நபர் ஒரு மதிப்பு என்பது சமூக வாழ்க்கையில் இருக்காது. இதை மாற்றுகிற வரையில் நாம் போராட வேண்டும். இது எவ்வளவு விரைவாக மாற வேண்டுமோ அவ்வளவு விரைவாக மாற வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் எச்சரிக்கை ஏற்று இந்திய நாடு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை ஏற்ற ஒரு நாடு. இந்திய நாடு ஜாதி கொடுமைகளை அகற்றி ஜாதி கட்டமைப்பை உடைத்து சமூக நீதியை ஏற்றுக்கொண்ட நாடு. இந்திய நாடு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் சுரண்டபவன் என்றும் சுரண்டப்படுபவன் என்றும் பாகுபாடு இல்லாத ஒரு சமத்துவ நாடால் இந்திய நாடு மாற வேண்டும் என்ற அம்பேத்கரின் வேட்கையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணில் ஒரு இயக்கத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிறது என்று நான் குறிப்பிடுகிறேன். எனவேதான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகிற பொழுது மக்கள் நல கூட்டணி
இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். தோழர்களே, இந்த மாநாடு நடைபெறுகிற நேரம், தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் கேட்கிற இந்த நேரம், இந்தியாவில் ஆளுகிற ஆட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில், மோடி தலைமையில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. இந்த ஆட்சி ஏற்பட்ட நாள் தொட்டு இந்தியாவை கொள்ளையடிக்கிற பெரும் முதலாளிகள், பன்னாட்டு ஏகபாக நிறுவனங்கள், அவர்களுக்கு தான் மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. அதோடு நிற்காமல் மதவெறி அரசியல், ஜாதி வெறி அரசியல் இன்றைக்கு இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. அது எங்கே, எப்படி கோரத்தாண்டவம் ஆடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் அறிவார்ந்த ஒரு மாணவர், ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் தற்கொலை செய்து கொள்கிறார். நான் ஹைதராபாத்தில் பேசுகிற பொழுதே சொன்னேன், இது தற்கொலை அல்ல, இது ஒரு கொலை, இட் இஸ் a murder என்று நான் ஹைதராபாத்திலேயே பேசினேன். இந்த கொலைக்கு காரணமானது இன்றைக்கு தலைவிரித்தாடுகிற ஜாதி வெறி, மதவெறி. இது ஹைதராபாத்தில் மட்டும் இல்லை தோழர்களே, நாம் வாழுகிற தமிழ் மண், அயோத்திதாச பண்டிதரை ஈன்றெடுத்த இந்த தமிழ் மண், பெரியாரை ஈன்றெடுத்த இந்த தமிழ் மண், சிங்காரவேலரை ஈன்றெடுத்த இந்த தமிழ் மண் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பக்கத்திலே மதுரை பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த மதுரை பல்கலைக்கழகத்தில் 7-8 மாதங்களால் துணைவேந்தர் இல்லை. நியாயத்திற்காக போராடியதற்காக தலித் மாணவர்கள் இன்றைக்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். மதுரை பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 8 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நிரப்பப்படவில்லை. ஒரு துணைவேந்தர் பதவி என்று சொன்னால் 8 கோடி 10 கோடி என்று விலை பேசுகிறது. 8 கோடி 10 கோடி கொடுத்து துணைவேந்தராக மாறுகிற நபர், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அவர்களுக்கு வேலையை நியமனம் செய்கிற பொழுது அவர்களிடம் பணம் பெறுகிறார். ஊழல் மலிந்த மையங்களால் பல்கலைக்கழகங்கள் மாறியிருக்கின்றன. எங்கே உயர்கல்வி வாழும் தமிழ்நாடு கல்விக்கு சிறந்த மாநிலமாக கருதப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி தரம் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை ஆளுகிற அரசு, தமிழ்நாட்டை ஆளுகிற அரசு கல்வி களத்திலேயே ஊழல் மிக்க ஒரு ஆட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி மாறிவிட்டது. இதனை தான் இங்க இருக்கிற தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் உணர வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்கிறேன். நாம் போராடுவது இன்றைக்கு நாம் எப்படி சாப்பிடுவது என்பதற்காக அல்ல. நாம் போராடுவது இந்த தமிழ்நாடு, அதனுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள், தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், அவர்களுக்கு ஒரு ஒளிமிக்க எதிர்காலத்தை எப்படி உருவாக்குவது? அதுதான் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியின் கவலையாக மாறியிருக்கிறது. இந்த மதுரை மாநகரம் புதிய அரசியல் நீதியை பேசிய மாநகரம். மதுரை சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரை மட்டுமல்ல, இந்த மதுரை தான் அரசியல் பிழைத்தார்க்கு அறங்கூற்றம் என்று ஒரு புதிய தர்மத்தை பிரகடனப்படுத்தியது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பிழையை செய்த ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிமுக அரசியல் பிழையை செய்த ஒரு கட்சியாக இருக்கிறது. அறம் அறம் கூற்றமாக வேண்டும், இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த அறம் எங்கோ இருக்கிற ஒன்று அல்ல. உருவம் இல்லாமல்
உயிர் இல்லாமல் விண்வெளியில் இருக்கிற ஒன்று அல்ல. அறம் என்பது மக்கள் அறநெறியில் நின்று அரசியல் பிழையை செய்த கட்சிகளை தண்டிக்க வேண்டும். இங்கே இருக்கிற கட்சிகள் என்று நான் சொல்லுகிற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனாலும் சரி, அரசியல் பிழையை செய்யாதவர்கள். என்ன அரசியல் பிழையை செய்திருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நியாயம் வேண்டும், சிங்கள மக்களோடு அவர்கள் சரிநிகர் சமமாக அந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் தான் இந்த மேடையிலே இருக்கிறோம். அரசியல் பிழை என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் நிலைகுலைந்து போயிருக்கிறது, தொழில் வளர்ச்சி முடங்கி போயிருக்கிறது, விவசாயத்துறை நெருக்கடியிலே இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே நிலைகுலைந்திருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது அரசியல் பிழையா? இதை செய்தவர்கள் யார்? இப்போது ஆளுகிற அதிமுக, அதற்கு முன் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம். எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். இது தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல. இங்கிருக்கிற பெரியவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாடு விடுதலை பெற்ற பின்னர் நடைபெற்ற முதல் தேர்தல் சென்னை ராஜதானி என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது, மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த தேர்தலிலேயே இந்தியா முழுவதிலும் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அரசு இல்லை. அதற்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியலை, மாற்று ஆட்சியை கொடுக்க முடியும் என்று கம்யூனிஸ்டுகளும் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்களும் ஒன்றுபட்டு அதிகாரத்தை பெறுகிற ஒரு வாய்ப்பை பெற்றோம். ஆனால் அந்த அணி உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டது மட்டுமல்ல, அம்பேத்கரினுடைய அரசியல் சட்டமே அன்றைக்கு புரட்டப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்படாத நபர் முதலமைச்சராக அன்றைக்கு வந்தார். 67 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த 67 ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன்னர் 1957 கேரளாவில் ஆட்சி மாற்றத்தை கம்யூனிஸ்டுகள் செய்து காட்டினார்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது இன்றைக்கு யதார்த்தமான ஒரு குறிக்கோள், ஒரு கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். சிலர் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் எப்படி சாத்தியமாகும் என்று. தமிழ்நாட்டு அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக சிந்தித்து செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு தவறான வழியில் போகக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நிலையை உணர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம், மாற்று யோசி, மாற்று பாதையை தேடு. தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல காலம் ஏற்படுகிறது, ஒளிமிக்க காலம் ஏற்படுகிறது என்று மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறது. மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிற ஒரே நோக்கம் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும். நான் குறிப்பிட வேண்டுமானால் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சமீபத்தில் மழை வெள்ளம் சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டது, கடலூர் பாதிக்கப்பட்டது, காஞ்சிபுரம் பாதிக்கப்பட்டது, திருவள்ளூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டது, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டது, டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் பயிர்கள் அழிந்தன. ஆனால் என்ன நடைபெறுகிறது? தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மதிப்பீடு செய்திருக்கிறது. மழை வெள்ளம் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இழப்பு என்பது 25,000 கோடி, 25,000 ஒரு 100 கோடி என்று அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். ஆனால்
மக்கள் நல கூட்டணி சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இழப்பு என்பது 50,000 கோடி ரூபாய். ஆனால் மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? இதுவரையிலும் மோடி அரசாங்கம் 2,000க்கும் அதிகமான தொகையை தான் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது. அந்த தொகையும் மோடி அரசாங்கம் தானாக கொடுத்ததல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமை. நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிதியிலிருந்து தமிழ்நாடு பெற வேண்டிய ஒரு பங்கை தான் அட்வான்ஸ் என்கிற முறையில் மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று மழை வெள்ள இடர்பாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று எதனையும் செய்யவில்லை. நான் இப்பொழுது கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க தயாரா? மாநில உரிமைகளுக்கா, நம்முடைய மாநிலத்தின் பங்கு என்று பெறுவதற்கா முதலமைச்சரோ அவர் தலைமை தாங்குகிற அரசியல் கட்சியோ இன்றைக்கு போராட தயாரா? கோரிக்கை வைக்க தயாரா? ஆனால் மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. எனவே தோழர்களே, நண்பர்களே, நாம் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் நான் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும், ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடக்கூடிய கட்சிகள். அந்த கட்சிகளை நீங்கள் முழுமையாக ஆதரிக்க வேண்டும். அந்த கட்சிகளின் தலைமையில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என இந்த மாநாட்டில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்று பாதையை, புதிய பாதையை இது காட்ட வேண்டும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.